மாப்பிள மாப்பிள என்ன மாப்பிள? என்னடா அது கையில? ஒரு பையன் கிட்ட இருந்து புடிங்க வந்துட்டேன். ஆனா அது விஷம் செம்ம கை கேக்குது ராஜா. நம்மளுக்கு கேய் வாங்குறதா முக்கியம், சாப்பிடுறதா முக்கியம். குடு. எங்க மாப்பிள உங்க அப்பா டப்பாவையன் உள்ளதாங்குது. இவ்வளவு நேரம் எனக்கு பாடம் எடுத்து நின்னுச்சு. அவன் கூட பேசாத, அவன் கூட சேராத, அவன் எங்க கூப்பிட்டாலும் போவாத அப்படின்னு. மாப்பிள உங்க அப்பனுக்கு முட்டை சூனியாக்க போறேன், நீ எது கோச்சிக்க மாட்டியா? அவன் எல்லாம் சுனிதோ பாப்பான்டா, அதெல்லாம் வேலைக்கு ஆகாத. டேய் இதுலடா இது கூத்தியா ஜெட்டியோட வர அந்த ஆளா? என்ன என் செயலை பார்த்து அசத்திட்டீங்களா? நோ பின்னரண்ணா, நான் ஜெட்டியோட வரா பேஷன் இதுக்கு மேல இது மாதிரி தான் நான் போடுவேன். இலிமேட்ல இருந்து இதுதான் போடுவியா? ஏன் இது மாதிரி போறது ரொம்ப ஃப்ரீயாவும் இருக்குது. எல்லா பெண்களும் என்ன பாக்குது. பொண்ணுங்க பாக்குதா? ஏக்கா என்னையாப்பா? உன்னதான் வாக்கா. என்னடா இத 30 அடி ரோடு மாத்திக்கிச்சா? என்ன விஷயம்? நான் வேற போகணுமே. போவ இவரை பார்த்துட்டு மயங்கிட்டேனியா? மயங்கிட்டியாவா? என்ன பேச்சு பேசுற? அவர்தான் சொன்னாரு மயங்கிட்டேன்னு. ஏய் என்ன இப்படி பண்ற? ஸ்டைலு பாத்தியா உன்னை மயக்கத்துக்கு அவரு நான் பண்றாரு. டேய் சொட்டா என்னடா பண்ற? மரியாதை மரியாதை, என் பேர் மாத்திட்டேன். லிவிங். லிவிங்கா? அது என்னது லிவிங்? ஸ்டைலு ஸ்டைலு. ஏப்பா என்னதுக்கு இந்த ஆள்கிட்ட என்ன கோத்து விட்ட? அவன் தான் சொன்னான் நான் ஜெட்டு போட்டுனா எல்லா பொம்பளையும் என்னைய பாக்குதுன்னு. வாய உடைச்சுவா சொட்டா. என்னடா சொன்ன? உன்ன சொல்லமா, நான் பொதுவா சொன்னேன். பொதுவா கூட எப்படி சொல்வேன்? சொட்டா உன்னை பத்தி யாரா மயங்கோக? சரி சரி போ போ, வண்டியில ஜாஸ்தி அடிச்சுட்ட. மூஞ்ச பத்தியா சொரங்க வந்த வெள்ள பண்ணி மாதிரியா? நீ போக்கா பள்ளம் பண்ற போற என்ன நக்கலா? விக்கலு போ. ஐயா இது மூஞ்ச பாரா, கிண்டல் பண்ணதா கிண்டல். ஏன்டா சும்மா போறவங்களாம் கூப்பிட்டு சண்டை வெளிச்சுன்னு கிடக்குறா? அது மூஞ்ச பார்த்தா கல்யாணம் தோணுச்சு மாப்பிள்ள, அதனால தான். என்னையா கோத்து விட்டீங்க? அதை அடிச்சுட்டு போச்சா? நீ வேற சும்மா கத்தின்னு இருக்காத டம்மி பீஸ. இந்தா மாப்பிள, உனக்கு ஒண்ணு இது எனக்கு ஒண்ணு. எனக்கு இந்தா இதை வச்சுக்கோ. இதை வச்சு நான் என்ன பண்றது? இப்போ ஒருத்தர் வருவாரு, அவர்கிட்ட கூட காசு தருவாரு. உண்மையா சொல்றீங்க? உங்ககிட்ட போய் சொல்லிக்கிறமா, நான் பிஞ்சுக்கண்ணா உண்மையாதான் வந்துச்சா? டேய் இப்பதானே உனக்கு பாடம் ஏத்தேன், அதுக்குள்ள அதுக்கிட்ட பேசிக்கிறடா. ஆமா இவர் பெரிய பாடு எடுத்துட்டாரு. போடா டப்பாவாயா? டேய் நான் என்ன சொல்லிக்கிறேன், துண்ணுக்கிறீங்க. ஏய் கன்சாமி, இது கொடுத்தா காசு கொடுப்பாங்களாம். இது என்னடா கோலம்? ஜெட்டியோட வந்துக்கிறேன். இழுத்து இழுத்து. இதுனா இது டப்பா, இது குத்தா எப்படி காசு கொடுப்பாங்க? கண்டிப்பா கொடுப்பாங்க, எனக்கு முக்கியமான ஆள் சொல்லிக்கிறாங்க. மாப்பிள கடை கண்டு முழுங்கு. ஒரு அப்பங்க உனக்கு குத்துனா தானே. இந்தா துண்டியாடா. ஆஹா, இதுல காசு வாங்கி அதில் வாங்கி சொல்றேன். டேய் இந்த டப்பாக்கு யார காசு தருவாங்க? என்னடா பேசிக்கிட்டு இருக்கான்? இந்த பக்கம் தான் வந்தான். வா வா அழாத வா. எப்பா இந்த புகை யாருன்னா போனத பாத்தியா? கரெக்டா வந்துட்டோம். யாரப்பா கேக்குறா? டேய் எப்பரா அண்ணா? நல்ல மாதிரி தான். என்ன மாதிரியாப்பா? இருக்காத நல்லா யோசிச்சு பாரு. ஜெட்டி போட்டு இருந்தாங்களா? டேய் கரெக்டா சொல்லு, ஜெட்டி போட்டுருந்தாங்களா? ஆமா ஜெட்டி போட்டு மாதிரி தான் இருந்து. மூஞ்சில எதனா துணி போட்டு மச்சின்னு இருந்தாங்களாப்பா? ஆமா மூஞ்சே தெரியல, ஏதோ துணி போட்டு மச்சிருந்தாங்க. ப்ளூ கலர் துணி மாதிரி இருக்குமே. டேய் ப்ளூ கலர் துணி மாதிரி இருந்துச்சா? ஆமா ஆமா ப்ளூ கலர் துணி மாதிரி தான் இருந்துச்சு. உன் கையில இருந்து எதனா புடின்னு வந்துட்டாங்களா? ஆமாப்பா, குழந்தைப்பா கையில இருந்து நபாடி புடின்னு வந்துக்கிறானுங்கப்பா. என்ன கலர் கவரு? என்ன கலர் கவுறா? காபி கலர் கவுரு. அங்க இருக்கு, அதுவா பாருங்க. டேய் அதுவா பாரு. இதேதான் இதேதான். அப்பனா போய் புடிச்சுக்கோ. காசு தாங்க. டேய் குழந்தை பைய கட்டி நீ தான் புடின்னு வந்தியா? ஏன்பா இதெல்லாம் கேட்டு இருப்ப? திருட நான் தான் திருடன்னு ஒத்துப்பானா? அது வரைக்கும் புச்சமா அச்சமா ஒச்சமா இருக்காம பேசினு கிடக்குற. என்னப்பா அது நீ என்ன பேசுற? ஸ்டைலு ஸ்டைலு. அதுவா? ம் ம் ம். என்னப்பா நானே பண்றான் இந்த ஆளையா? எல்லாத்தையும் முடிஞ்சால அந்த குஷியில பண்றான். டக்குனு இதை காசு கொடுங்கப்பா. புடின்னு வந்து காசு யாரு கேக்குறியா? ஏன்னா அந்த குழந்தைகளை புடிங்க மண்டகம்ல பொழுதுக்கும். என்னப்பா இது காசு கொடுப்பாங்கன்னு பார்த்து அடிக்கிறாங்க. 3 அடி வாங்கிக்க, அப்புறமா தருவாங்க. ஓ அப்படியா? அப்ப 3 போடு. அம்மா 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 அம்மா, நான் 4 போட்டேன். நீ வா, உன்னை மாரி ஆள்ல ஊர்ல விட்டா எல்லாம் குழந்தை திருடி தூங்குப்பா. எப்பா எங்கப்பா தூக்கி போறீங்க? எப்பா எங்கப்பா தூக்கி போறீங்க? போ போ நல்லா போட்டு கொடுப்பாங்க. அட பாவிங்களா, பிஞ்சுக்கான அநியாயமா மாட்டி விட்டீங்களாடா. டேய் டப்பாயா, அத்துக்கு உனக்கு தான். மாமாப்ல நம்ம போலாம். ஆமாப்ல. நல்ல மந்திரவாதி கட்சாக்கா எலுமிச்சை துணியை வச்சிடலாம். ஆஹா எலுமிச்சை துணியை எதுக்கு பார்த்தாது, நார்த்தங்க துணியை வச்சிருந்தேன் இதுக்கு. டிவி போட்டாக்கா அங்கங்க மழைன்றாங்க, புயல்ன்றாங்க, காத்துன்றாங்க, ஒண்ணுமே புரியலையா? நைனா வேற சேனல் வை. வேற சேனல் வையா? ஏன் இந்த சேனலுக்கு என்ன? டெய்லி செய்தி கேட்டுக்கிற பிக் பாஸ் செய்.
பிஸ்னஸா அது என்னடா ஐயா? ஒரு ரூம்ல 20 பேர் போட்டுருவாங்க. அவங்க அச்சுப்பாங்க புச்சுப்பாங்க நனவு பண்ணுவாங்க. ஐயோ இன்னொன்னு பண்ணுவாங்களா? அதெல்லாம் வேலைக்கு ஆகுது. நம்ம நியூஸ் கேட்கலாம்டா. உனக்கெல்லாம் அம்மா வந்தா தான் லாகி. உங்க அம்மா வந்து கீசிடுவா. வேலையே பாடுறா. நியூஸ் ஆகுது வைப்போம். துண்டு டிவி அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பது வண்டு. வண்டா இந்த மூஞ்சில யாரா போடுது நியூஸ்ல? நான் தான் சொல்றேன் கேட்கலாம் ஈரான். அட போடா, அவன் என்னத்த சொல்ல போறான்? இத்தனை நாளா வீட்டுல இல்ல. வீட்டுல என்ன கோலம் பண்ணி வச்சுக்கிதுன்னு தெரியல. என்ன அங்க போற அம்மா வந்துட்டாரா? எப்படி அப்பனும் புள்ள திட்டு மீக்கிறானுங்க பாரு. யோ என்ன பண்ணிக்கிறீங்க? டிவி பாத்துக்கிறான். அம்மா நான் வாங்கிட்டு வந்தா வாங்கின்னு வரேன். துன்றதுலே இருறா. இது என்னடி குண்டா? யோ வரவேல இருந்துச்சு எடுத்துன்னு வந்துட்டேன். அதானே பார்த்தேன். அடியே எனக்கு மேல இருக்கிறாடி நீயா? எப்பா நியூஸ் கேக்குறீங்களா இல்லையா? இல்ல நான் போயிட்டா. அடப்பா இவன் என்னடா அவ்வளவு கோவப்படுறான்? சின்ன போது நீ சொல்லு. சின்ன ஒருத்தரா என் ஒருத்தர் பெருசாக்குதா? அட இந்த தம்பியா? நீ சொல்லு தம்பி, நீ சொல்லு. இந்த சொல்றேன் கேளுங்க, கவனமா கேளுங்க. சொல்றா, என்ன சொல்ல போறா? இன்னைக்கு நாளைக்கு சரியான மயக்குது உங்க வீட்டு பின்னாட. வீட்டு பின்னாடி சரியான மயக்குதா? என்னடி சொல்றாவா? குழந்தை சொல்றது கேளு. நல்லதுதான் சொல்லும் குழந்தை. நவுந்து உக்கார நல்லா இல்லாத மூஞ்சி. என்னம்மா அப்படி சொல்றா? பின்ன மூஞ்சி நல்லா இருக்குது. அந்த குழந்தை பாரு எவ்வளவு அழகா இருக்குது. ரொம்ப திமிராயி போச்சு அம்மாவுக்கு. ஏக்கா என்ன அழகாக்குதுன்னு சொன்ன? ஆமாண்டா கண்ணே, உன்னதான் சொன்னேன். தேங்க்ஸுக்கா. சரி 2 நாள் பத்திரமா இருங்க. சம மயக்குது. சரிதான்பா. ஏய் வேற நியூஸ் எதுவும் சொல்ல மாட்டேன் நீ? நான் தெரிஞ்ச மாட்டேன் தான் சொல்லுவேன். தெரியாத நான் சொல்ல மாட்டேன். துண்டி தீமை முடியாது. நன்றி வணக்கம். என்ன தென்னாட்டில் பத்தியா இருக்கு? நான் கேட்கும் போது வணக்கம் சொல்லிட்டு போகுதா? ஏன்னா மகர் போது சொல்லிடுறாங்க நம்ம இங்க இருந்து வேற இடத்துக்கு போயிடலாமா? ஏன்டா இதுக்கு என்ன ஓட்டா? அங்க போய் சொல்லி போய் ஓட்ட. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுடா. எனக்கு பயமா இருக்குது. யோ போய் நல்ல மெத்தோட வாடகை பாரியா, நம்ம போயிடலாம். வாடு கொடுப்பாங்கம்மா, காசு வச்சுக்கிறியா? போ எங்கன்னா போய் ஆட்டோ பட்டினா துண்டு உக்காந்துங்கிறல்ல. உங்க என்ன போலீஸ்காரன் வந்தான்? ஏயா உனக்கு இந்த சந்தேகம்? ஃபுல்லா திட்டு பிடிச்சவன். உங்க ஒப்பனை திட்டு பையனா தான் இருப்பான். எங்க அப்பன் நேர்மையான ஆளியா? உங்க கூட சேர்ந்தாயா நான் இப்படி ஆயிட்டேன். உங்க அப்ப நேர்மானா பித்தளை நகை போட்டு நான் தங்க நகை போட்டுன்னு சொன்னேன். அவன்லாம் ஒரு மனுஷனா? யோ நான் தாடி எங்க அப்பனை பத்தி தப்பா பேசுனேன். இந்த குண்டாலே போட்டு நெருக்கி போடுவேன். ஐயே என்ன போக சண்டை பண்ணிடுறீங்க? உங்க அப்பா எங்க அப்பனை பத்தி தப்பா பேசுறேன்னு நான் சொன்னா இருப்பேனா? நைனா என்ன தாத்தா பத்தி தப்பா பேசுறா? தாத்தா நீ பொண்ணு ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுக்கல, அவன் போய் தாத்தாவான். சரி பைய கதெல்லாம் எதுக்கு? போய் ஆட்டோ போட்டுன்னு வாங்க. பயங்கரமா இடிமயன்னு சொல்றாங்களா? இப்ப எங்க வெளியே போக சொல்றா? இந்த பாரு போனீங்கன்னா தான் சோறு, இல்லன்னா பட்னி தான். நோ அவர் வந்து 2 நாள் அது ஒண்ணும் பாக்காதா? உண்மையா சொல்றா? எனக்கு தெரியவே தெரியாதுப்பா. வா பாக்கலாம். ஏனா வந்துச்சுங்களா இதுங்க? வாடா முருகேசா என்ன திட்டில இருந்து பேசி கூப்பிட்டுக்கிறான். வா கந்தசாமியா. நோ என்னப்பா? நல்ல விசாரியா? நான் முருகேசா நல்லா இருக்கிறியா? ஏதோ இருக்கிறோம்பா. ஏக்கா நீ எப்போ வந்தா? இப்பதானே வந்தேன். வந்தவன ஓடியா? ஏய் தம்பி அப்படிலாம் சொல்லாத. என்னப்பா கேட்ட போலாமா? நோ அவர் சோகமாக்குறாரு. இன்னும் நல்ல விசாரியா? அட என்னடா இவன் காணில தான் கூப்பிட்டு வந்துக்க மாட்டான். என்ன கந்தசாமியா வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா? நல்லா இருக்கிறான். நீ எப்படி பாக்குற? ஏய் ஐடி நான் நல்லா இல்லப்பா. பாரு எப்படி ஆயிராங்க பாரு. கேளியா ஏன்பா இப்படி ஆயிரீங்க? நான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. என் புள்ள சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. என் மொண்டாடி சாப்பிட்டு 5 நாள் ஆகுதுப்பா. எப்படி எல்லாம் சமாளிக்கிறான். நான் எப்படி அயாத இருப்பேன்? அயாதுண்ணா நீ என்னால தாங்க முடியாதுண்ணா. அண்ணனும் தாங்க மாட்டாருண்ணா. அவரு தாங்காதன்னா குத்தா உத போறாரு. அது ஒண்ணும் இல்ல. நான் எப்படி சொல்றேன்? அண்ணன் காசு வச்சுங்கிறாரு. இப்ப கூட 1000 ரூபாய் குடுத்துட்டு போவாரு. ஆனா என்னப்பா இப்படி சொல்ற? அடனா கஷ்டம்னா கொடுக்க மாட்டேன்னா? அது இல்லப்பா, அது வேற ஒருத்தர் காசு. அவரு கொடுக்க மாட்டாருப்பா. எங்கெல்லாம் பார்த்தா அவருக்கு இலகாரம். அப்படிலாம் இல்ல, தங்கமான மனுஷன். நான் சொல்றது. ஆமா டே கன்சாமியா உனக்கு நல்ல மனசுடா. ஏதாவது குடுறா. டே அப்படியே நிக்கடா. ஒரு வணக்கம் போட்டு கேள்றா. பாத்துக்கிறேன். என்ன கன்சமேனா என்னதோ குடுனா? நோ குடுனா தரம்பா. எப்பா வெயிட்டா வச்சுக்கிறான் போலுதா. அட குடுனா நானே ஏனி கட்டுறா தானா? குடு தம்பி. முருகேசா அதுல 1500 ரூபாய். அட பரவாயில்ல விடுனா, பாவம் இல்லாத பட்டுங்க. ரொம்ப சந்தோஷமா என் குடும்பத்தை காப்பாத்திட்டு கந்தசாமி. இந்தாடி கொடுத்த காசு எப்ப முருகேசா தருவா? நோ உடனே கேப்பேன். அவங்களே இல்லாத பட்டுங்க போனா நீ. என்னடா கொடுத்த காசு கேட்டா தப்ப?
என்ன தம்பி பீஸ கரெக்டா கூப்பிட்டு வந்துட்டான். நோ வரப்போ ரோட்ல காசு இருந்துச்சு, அந்த காசை பார்த்தோன்னே தான் நம்மளுக்கு தூக்கணும்னு தோணுமே. சூப்பர் தம்பி. ஏண்டி ஒரு 500 ரூபாய் கொடு. இந்தாயா. நாங்க போய் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்துடுறோம். மேடம் மகனை போலாம். புல் கட்டி கட்ட வேண்டியதுதான். போ. யோ நான் கூட வரையா. ஆஹா நீலாம் வேணாம், ஊட்ட பாத்துக்கோ, போயிட்டு வந்துடுறோம். சரி நம்ம எதுனா செஞ்சு சாப்பிடுவோம். டேய் சாப்பிட்டு ஸ்கூல் போறியா? நான் வேலைக்கு போட்டா? ஞாயிற்றுக்கிழமை கூட நம்ம வேலை கறி கூட செஞ்சு வைக்க மாட்டேன், தினமும் கஞ்சி தான். என்னடா பண்றது? உங்க அப்பா சரியா இருந்தா நான் ஏன்டா வேலைக்கு போறேன், உனக்கு ஏன்டா கஞ்சி ஊத்த போறேன்? இதே சொல்லிருமா, கீஞ்ச பேண்ட் கீஞ்ச சட்டை போட்டு வரேன்னு எல்லாம் கலாய்க்கிறாங்க, ஒரு துணி கூட தர மாட்டேன். டேய் நான் வேலை செய்யற இடத்துல துணி கேட்டிருக்கேன்டா, பழைய துணி கொடுப்பாங்கடா, வாங்கிட்டு வந்து தரேன்டா. அதுவும் பழைய துணி தான் வாங்கி தரேன், புதுசா ஒரு நாள் தான் வாங்கி தரியா? நான் என்னடா பண்றது? நானே வீட்டு வேலை தான் செய்யறேன், குடுக்கற காசுல தான் உனக்கு கஞ்சி ஊத்துறேன், அதுலயே உங்க அப்பா எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வந்துடுறான். நான் என்னடா பண்றது? அப்படியாப்பட்ட அப்பா எதுக்குமே எனக்கு? அப்படி பேசாதடா, என்னைக்காவது ஒரு நாள் அவர் தெரிஞ்சிருவாருடா. டேய் கண்ணா வாடா கிரிக்கெட் ஆட போலாம். கிரிக்கெட் ஆடலாம் வரமாட்டப்பா என் பையன். ஏமா கிரிக்கெட் ஆட கூட போட மாட்டா? இப்பா விளையாட போய் ஏதாவது அடிப்பட்ட பிரச்சனைனா அவங்களாம் சமாளிப்பாங்க, என்னால சமாளிக்க முடியாதுடா கண்ணு, அதனால போவாதடா. ஏன் நான் இந்த வீட்டுல வந்து பொந்தனே தெரியல, எப்படி நம்பர் நானு நாடா கஞ்சி குச்சினுக்குதா? ஞாயிற்றுக்கிழமைடா இன்னைக்கு, கறி கறி எடுக்கலாம். கறிலாம் எப்பனாவது ஒரு இடத்துல வீட்டுல எடுப்பாங்க, எப்பயுமே கஞ்சி தான். என்னக்கா கண்ணா பாவம்க்கா. தம்பி நான் வீட்டு வேலைக்கு போய்தான்ப்பா அந்த கஞ்சியை ஊத்துறேன், அது போடுறதுக்கே பெரும்பாடா இருக்குப்பா. ஏங்க அண்ணன் வேலைக்கு போத்தில்ல, நீ கேட்கறது இல்லையா? எப்ப பார்த்தாலும் குஷ்டு ரோட்ல பத்துன்னு கிடக்குது. எங்கப்பா நான் சொல்றது கேக்குறது அந்த மனுஷனால நான் சம்பாதிக்கிற காசும் போகுது, எங்க மானமும் போகுது. யாரா என்ன தூக்கின்னு வர்றது? கம்முன்னு வேணா. யோ இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்துட்டியா? ஏயா இப்படி பண்ற? ஓ குஷ்டு நடு ரோட்ல பத்துன்னு இருக்கா, லாரி ஏத்திட்டு இருக்குங்கா. ஏன் மேலே ஏத்து வரான் லாரி? எப்போ என்ன நீ எப்ப பார்த்தாலும் குஷ்டு வந்து நேக்குறியா? கேட்கறதுக்கு ஆள் இல்லை நினைச்சுக்கிறியா? ஓ என்னையே எடுத்து பேசுற நீ? ஏய் புள்ளிக்கு சொல்லி குத்தியா? டேய் விட்றா, அந்த ஆள் பத்தா தெரியும்ல. நான் விட்றா, தினம் குஷ்டு வருவாரு, அவர் இஷ்டத்துக்கு விடுவியா நீ? ஏய் புடி பையா, உன்னை பெத்த மாட்டான் நானு. என்னடா எழுத்தாரமா பேசுற? தம்பி அந்த ஆளை விடு, அந்த ஆள் இப்படிதான் பேசிட்டு இருப்பான். ஓ ரோட்ல இருக்கிறவங்க எல்லாரும் திட்டுறாங்கக்கா, இவரு இது மாதிரி தான் தினம் பண்ணுகிறாரு. நோ ஏன்னா இப்படி குச்சி கெட்டு போற, குடிக்கிறது நிறுத்துனா? நான் குடிக்கிறத நிறுத்திட்டா உன் சொத்தை எழுதி வச்சிருவேன் எனக்கு. போடா. ஓ இதெல்லாம் நல்லா இல்ல, அவன் என்ன கேட்டான்? நல்லது தானே சொன்னா. என்னடா கை நீட்டி பேசுற? நீ இனிமே ஸ்கூலுக்கு போக கூடாது, போ வேலைக்கு போய் சம்பாதிச்சு தினமும் நீ கோட்டருக்கு காசு போடுறான். யோ என்ன பேசுற, படிக்கிற பிள்ளையா? ஏய் அவன் எனக்கு புள்ளையா பிறந்தே எனக்கு கோட்டருக்கு காசு கொடுக்கறதுக்கு தான். அவனை ஒழுங்கா வேலைக்கு அனுப்பிச்சு காசு கொடுக்க சொல்றேன். யோ இதெல்லாம் நல்லதுக்குள்ள பாத்துக்க, நான் ஏதோ 10 பத்திரம் தேச்சு காசு எடுத்து வச்சா அதையும் தூக்கிட்டு போறேன், இப்ப என் புள்ளைய வேலைக்கு போக சொல்றேன் நீ? மோ அந்த ஆளுக்கு ஏமா பேசுற? அந்த ஆளு வீட்டுக்கே வரத்தவளமா? என்னடா சொன்ன? என்ன வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்றியா? ஆமா வருவேனா, எனக்காக என்ன செஞ்ச இது வரைக்கும்? அம்மா தான் எல்லாமே செய்யுது. என்னடி அவன் பேசி நிக்கிறான், நீ வேடிக்கை பார்த்துனுக்குற? நீ போய் படியோ, நீ போதையில இருக்கிற தேவலாம் பேசிட்டு இருப்ப. நீங்க ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். அவன் வேலைக்கு போனோம், எனக்கு போயிட்டு போனா சரக்கு காசு கொடுக்கணும். வேணா, இது வரைக்கும் நீ பண்ணதெல்லாம் நான் பொறுத்துட்டு போனேன், என் புள்ள படிப்பு கேட்காம ஏதாவது பண்ணா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். நானே உன் பையனும் பேசுறான், நீயே பேசுறதுக்கு ஆரம்பிச்சா. என்னடா கைய பிடிக்கிற? இன்னொரு வாட்டி எங்க அம்மா வச்சேன்னு வச்சுக்கோ, அப்புறம் என்ன நடக்குதுன்னே தெரியாது. விடுற அப்பா கைய. என்ன சொல்லி கொடுத்து வளர்த்துக்கிறான், இப்படி கையை பிடிச்சி முறிக்கிட்டான்? அவனுக்கு நல்லது சொல்லி கொடுத்தா வளர்த்துக்கிறேன், ஆனா உன்னை பத்தி அவன் என்ன ஆவான்னு எனக்கே தெரியல. போதை தெரிஞ்சிச்சு, நான் போதை போட்டு வந்து பேசுறேன். தம்பி 100 ரூபாய் கொடு. என்னன்னா கேக்குறா? 100 ரூபாய் தான் கொடுப்பா. ஐயா சின்ன பசங்க கிட்ட 100 ரூபாய் கேக்குது பேர், வெக்கமா இல்ல? ஐயோ என்னடா எல்லாம் என்ன இன்சல்ட் பண்றீங்க? பா நான் உனக்கு கேக்குறேன், இது வரைக்கும் ஊர்ல யாருன்னா உனக்கு வணக்கம் வச்சுக்கிறாங்களாப்பா? எவன் வணக்கம் வச்சா என்னாக்குது, வணக்கம் வைக்கல என்னாக்குது? நான் வைப்பேன். நீ மத்தவங்களுக்கு வணக்கம் வைக்கலாம், அது தப்பு இல்ல, ஆனா உனக்கு வணக்கம் வைக்கிற மாதிரி வாழ்ந்துக்கிறியா நீ? நான் ரோட்ல ஃப்ரெண்ட்ஸும் கூட நடந்து போனா சுரேஷ் பையன் வரேன், ரமேஷ் பையன் வரேன்னு சொல்லுவாங்க, ஆனா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? குடிகார பையன் போறேன் பேருன்னு சொல்லுவாங்க. பசங்க கூட நான் விளையாடும் போது நான் சொல்லி தெரியுமாப்பா கலாய்ப்பானுங்க, உங்க அப்பா ரோட்ல பார்த்துனுங்கிறாரு, நீ எங்க காவலை படுக்க போறான்னு கேட்பானுங்கப்பா. பொங்கல் தீபாவளி வந்தா எல்லாம் புது ட்ரெஸ் போடுவாங்க, நீ எனக்கு ஒரு டிஷர்ட் எடுத்து கொடுத்துக்கிறியாப்பா? டே கண்ணா, நான் அது உங்க அப்பா குடிச்சிட்டு பண்ற கஷ்டத்தை தாங்கிட்டு இருக்கேன், ஆனா நீ இவ்வளவு கஷ்டத்தை தாங்கிட்டு இருக்கேடா. இல்லம்மா, ஒவ்வொரு நாளும் அவரால் படுற வேதனை அதிகமா. நீ அழாதடா கண்ணு. இல்லம்மா, ஸ்கூலுக்கு பசங்க வரும்போது எங்க அப்பா அங்க இட்டுன்னு போனாரு, எங்க அப்பா இங்க இட்டுன்னு போறான்னு சொல்லுவாங்கம்மா, ஆனா இவர் ஒரு நாள் கூட எங்க இட்டுன்னு போனது இல்லம்மா. கண்ணா என்ன மன்னிச்சிடுறா, என்ன மன்னிச்சிடுறா. நோ இப்ப எதுக்கு ஓவர் ஆக்டிங் பண்ற? கட்டிங் 100 ரூபாய் கச்சா போயிடுவ தானே? போக மாட்டேமா, போக மாட்டேன். என் பையனுக்கு நான் இவ்வளவு துரோகம் பண்ணிக்கிறேன், இனிமே குடி பக்கமே போக மாட்டேன். நோ குடிக்கிறவங்க எல்லாம் சொல்ற வசனம் இதுதான், எங்க திருந்திக்கிறீங்க? டேய் அவரை சொல்லி தப்பு இல்லடா, எங்க திருந்த விட்டுக்கிறாங்க?
அதுவும் கரெக்ட் தான்டா. விக்கிறவங்க நிறுத்தினா தானே குடிக்கிறவங்க நிறுத்துவாங்க. யாரையும் குறை சொல்ல நான் விரும்பலப்பா. நான் திருந்தணும். என் பையனுக்காக நான் திருந்தியே ஆகணும். என்னங்க உண்மையாவா சொல்றீங்க? என் மேல சத்தியமா இனிமே நான் குடிக்க மாட்டேமா. என் பையன் என்னன்னு ஆசைப்பட்டானோ எல்லாத்தையும் நான் செய்வேமா. கடவுளே, என் வீட்டுக்காருக்கு என் புள்ள மூலியமா ஒரு நல்ல புத்தியை கொடுத்துட்டு கடவுளே. ஏ கண்ணா இங்க வாடா. அப்பா உன்னை ரொம்ப நோவா வச்சுக்கிறேன்டா. அப்பா இனிமேட்டு இருந்து குடிக்க மாட்டேல. குடிக்க மாட்டா. இனிமே நான் குடிக்கவே மாட்டேன். உனக்கு ஒரு நல்ல அப்பனா இருக்குண்டா. நீ எந்த வேலைக்கு போறா. நீ சொல்றது கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா. சாரிப்பா, உன்னை திட்டேன் நானு. அழாதுடா அழாத. நீ திட்டம் தானே அப்பனுக்கு புத்தி வந்து. அம்மா நீ மட்டும் வேலைக்கு போதாலம்மா. நான் போறேன். சூப்பர்ண்ணா. இனிமேட்டு உன் பையனை யாரும் குடிக்காத பையனை கலாய்க்க மாட்டேண்ணா. நீங்க கலாய்ச்சது தப்பு இல்லப்பா. நான் குடிக்காரன், அதனால அப்படிதான் சொல்லுவீங்க. இனிமே நான் குடிக்கவே மாட்டேன். பா எனக்கு வேலைக்கு போய் புத்துன்னு தெரியாப்பா. கண்டிப்பா எத்தனை மகனே, நீ கவலைப்படாத. இன்னிலிருந்து நான் வேலைக்கு போறேன். போய் வேலை தேடுறேன். மா ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா. எல்லாம் உன்னாலதான்டா. இப்ப போனாரு திருந்து வர நினைக்கிறா. போற வழியில 10 வயசு சாப்பிடுது. எப்படி மனசு மாறுவாரு? சரி வா போலாம். நம்ம வாழ்க்கையில மேல மேல போகணும்னா என்ன பண்ணணும்? பெரிய லாரிய பார்த்து முன்னால விழுந்துரு, மேல போயிடுவ. நடப்பாக்குறா நீ தான் மேல போனா. இன்னும் போய் கேட்டும் போய் அபகோசனமா பேசுற. அது அபகோசனம் இல்லடா, அபசகனம். அது என் வாயில சீக்கிரம் மேல வரணும். அது ஐடியா சொல்லு. அத சொல்லிட்டுனே இது மேல ஐடியா எல்லாம் கொடுக்க முடியாது. அவங்கள கேட்டா கரெக்டா இருக்கும். கேளியா? ஆளை பார்த்தா பயமா இருக்குது. அட கேளியா? சார் யாரா தாமல் தட்டு முக்க? யார் பண்ணிய? ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா சார்? 10 பைசா இல்ல. எச்டி குடிக்கு போனா கூட அச்சி தத்துறாங்க. எங்களை போய் கேக்குற? எச்சட்டி குச்சா இவ்வளவு பெரிய உடம்பு வளர்த்துட்டீங்க. ஓ உன் பொண்டாட்டிக்கு வாய் அதிகமா தான் பாக்குது. சரி என்ன ஹெல்ப்? இல்ல சார், எல்லா வேலையும் படி எந்த வேலையும் செட் ஆகல. இங்க என்ன வேலை கிடைக்குமா சார்? அதுங்களே எச்சட்டிக்கு அழிஞ்சுனுக்குது, அதுங்கள போய் வேலை கேக்குற? இங்க பாருமா, எச்சிட்டு அழிவன் இவன், மிச்சிட்டு மட்டும் தானே அழிவன். அட நாதாரியா, ரெண்டும் ஒண்ணு தான்டா. பேசுறான் பாரு பேச்சு. சரி எச்சட்டியும் மிச்சட்டியும் நாங்களே வச்சிடறோம். ஏதாவது வேலை கிடைக்குமா இங்க? ஏன் வீட்டுக்காரன மூட்டை தூக்கி காப்பாற்ற சொல்ல வேண்டியதானா? மூட்டை மாதிரி வயிறு வச்சுனுக்குது, இது எங்க இந்த மூட்டை தூக்கு போகுது? ஏய் என்ன வெளிய வந்து அசிங்க பண்ற? உன்னால பிச்சைக்காரங்க எல்லாம் பிச்சை எடுக்க வேண்டியதாகுது பாரு. யாரு பிச்சைக்காரன்றா? அவள்தான் தெரிஞ்சுக்குமா? நோ கோவப்படானா. பொழைக்கிறதுக்கு வைக்கிட்ட எப்படி கோவப்படுறேனா? உன் பொண்ணத்தை அடிக்க வையா, கண்டபடியில பேசுதே. நான்லாம் மானஸ்தையா? மானஸ்தானா? நான் கேட்ட கேள்விக்கு பள்ளத்துல போய் விந்துரு. கரெக்ட். பழத்துல வந்துடுறியா? அப்படியே போட்டுனா இப்படியே போய் பள்ளத்துல விவ. சரிப்பா, எதுவும் மனசுல வச்சுக்க வேலை சொல்லுப்பா. திருப்பி அதுங்கிட்டே போய் பிச்சை கேக்குறேன் பாரு. ஐயோ உன்னை கட்டிக்கிட்டே வேஸ்டியா? அதுக்கு நீ கைதை கட்டின்னு இருக்கணும், மூட்டை சுமக்கலாம். பார் உன்னை கைதியோட மோசம்ன்றான். ஏன்பா அப்படியா சொன்ன? அதெல்லாம் விட நான் மாதிரி வேலை இருந்தா செய்வா. நல்லா ஏசி ரூம்ல குளுன்னு சாப்பிட்டேங்கிற மாதிரி வேலை இருக்குதா? முண்டை கலப்ப வேலை கேக்குது பாரு. எப்படி ஏசி ரூம்ல துணினே இருக்கணுமா? அப்பதான் வேத்து கட்டாது. உன் புத்தி மாதிரி தான் உன் தங்கச்சியும் இருக்குது, அப்படியே உக்காந்துனுக்குது. இந்த என்ன எதனா சொல்லி என் தங்கச்சி எல்லாம் இருக்காத. யோ அப்பதான் ஏன் பேசுவ? போன வாரம் மீன் குழம்பு ஆக்கி வச்ச, முள்ளு மட்டும் தான் இருக்குது. குழம்பு இல்ல மீனும் இல்ல, எல்லாத்தையும் வயிற்று நக்கிட்டு போயிடுச்சு. கொஞ்சம் கூட வைக்கல? கொஞ்சம் கூட வைக்கலப்பா. அதான் எனக்கு பயங்கர கோவம். சின்ன குழந்தை ஏதோ ஆசைப்பட்டு இதெல்லாமா சொல்லின்னு இருப்பேன். சின்ன குழந்தையா? அது மூஞ்ச பார்த்தாலே வெறியா வருது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அது மூஞ்ச நெசிக்கிற கழுத்துக்கு. எப்பா உனக்கு வேலை கச்சிச்சு. என்ன வேலைங்க? யூடியூப் சேனல் ஒண்ணு ஆரம்பிச்சுக்கோ. உன் பொண்டாட்டி பண்றதை உன் தங்கச்சி பண்றதை எடுத்து போடு, பிச்சுக்குன்னு போவோம். உண்மையாவா சொல்ற? உண்மைதான் சொல்றேன். கட்டுப்பட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிய. யூடியூப் சேனல்னு சொல்லிட்டா போதுமா? பேர் என்ன வைக்கிறது? என்ன பேர் வைக்கிறது? அங்க போற கிளி கத்தினிக்கிறதா? பச்சைக்கிளின்னு பேர் வச்சிடலாம். பச்சைக்கிளி நல்லாதான் இருக்கு. இங்க பாரு, நல்லா இருந்தா போதாது, நல்லா உங்க சண்டையில எடுத்து போடணும். நான் போன வாரம் வரலுக்கல்ல இவர் அச்சேன், அந்த மாதிரி வீடியோ போட்டா அது மாதிரி வரலுக்காரில் ஆச்சுன்னா ஒரு வீடியோ தான் போட முடியும். அட போய் எப்படி இது கூட வாழ்ற? கடவுள் அமைத்ததெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அட பூம்புக்கார பொம்மை வாயா, பாட்டு கூட ஒழுங்கா பாட மாட்டியா? அட உடுப்பா பச்சைக்கிளி. மஞ்சா கிளின்னு வச்சா எப்படி இருக்கும்? உள்ள போண்டா மூஞ்சியா. பச்சைக்கிளினா குறை, பச்சைக்கிளியே நல்லா தங்குது. அப்ப எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. சொல்றேன். எப்பா பச்சைக்கிளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பெல் பட்டன் அழுத்தி ஆதரவு கொடுக்க சொல்லுப்பா. நீதான் என்ன பேசண்டா பொம்மை மூஞ்சியா. பெல்பெட் நைட்டி ஆதரவு கொடுங்கப்பா. எல்லாருக்கும் வணக்கம். நாங்க பச்சைக்கிளின்னு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. என் பொண்டாட்டி பண்ற கொடுமெல்லாம் நான் வீடியோ எடுத்து பாருங்க. உங்க வீட்டுல ஏதாவது கொடுமை தான் சொல்லுங்க. இந்த மாதிரி உழக்க மாதிரி எல்லாம் பேசாத. கட்ட கோவம் வந்துடும் எனக்கு. நான் என்ன கொடுமை பண்ண? நீ பாயசம் வச்சல, ஏன் கருப்பாம்பூச்சி சத்தம் போட்ட? கருப்பாம்பூச்சி உயிருக்கு போராடி நினைச்சு, அதான் உயிருக்கு தான் செக் பண்ண. அதை செக் பண்ணி பாயசம் வச்சா அது கீழே தானே ஊத்தணும். எடுத்து கீழே ஊத்தினாலே நாய் அதை சாப்பிட்டுச்சுல. நாய் சாப்பிட்டா 4 நாள் அதுக்கு குளிச்சு வரும். நான் தான் பெட்ஷீட் எடுத்துன்னு போய் போத்தனே. உன் பெட்ஷீட் எடுத்து போய் போத்துனேன். ஏன் பெட்ஷீட் எடுத்து போய் போத்துனேன்? யாருன்னா இந்த குளிர்ஜரம் பச்சுல நாய்க்கு
நாய்க்கு போய் செனிக்கு வந்துச்சே. அந்த பெட்ஷீட் எடுத்துட்டு வந்து தான் உன் மேல பார்த்தேன் நானு. அதுல அது உச்சா போயிடுச்சு. எவ்வளவு கப்பிச்சு தெரியுமா? அதுக்கு என்ன பண்றது? அந்த அருவு கட்ட நாய் பெட்ஷீட் துவைச்சு தரல. அந்த அருவு கட்ட நாய்க்கு நான் கதல புற வாங்கி போட்டுக்கிறேன், சாகலான பிஸ்கட் வாங்கி போட்டுக்கிறேன். அப்ப உனக்கு தான் அருவு இல்ல. அந்த பெட்ஷீட் அது துவைச்சு தரல, நீ ஏன் அதுக்கு வாங்கி போடுற? தப்பு பண்ணிட்டல, அந்த நாய் வரத்தை பாத்துக்கிறேன். ஏய் என்னடா நடக்குதா? வீடியோ பண்ணணும்ல, அதான் ரிஹர்சல் பண்ணினுக்குறோம். இப்பயே ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி போங்க, வெற்றி நிச்சயம். பச்சை கிளி பச்சை கிளியே, பச்சை கிளியே. அட வாயா. சட்டி புட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஐயா செம்ம டென்ஷன் ஆகுதா? ஓயா சண்டை போடுறாளா? என்னப்பா நான் வீட்டுல சண்டையா என்ன? ஓயாவது தொல்லை கொடுக்குறானா? டார்ச்சரா இருக்குதா? படிச்சு சொன்னேன் கல்யாணம் பண்ணதுறான்னு கேட்டியா? அப்ப புரியலண்ணா, இப்ப அவஸ்தை பாடுறேன். நான் என்னதான் டார்ச்சர் கொடுக்கும் பண்ணட்டியா? துணி ஓணும், மேக்கப் தேட்டு ஓணும், சினிமா குண்டு போன, பார்க்கு பீச்சுக்கு போனது ரொம்ப தொல்லை கொடுக்குறானா? ஏன் எல்லா இடத்துக்கும் கூட்டு வேண்டித்தானே? வாயா வாங்கல் சம்பளத்தை அவளுக்கு வாங்கி கொடுத்து ஆயிடுச்சுன்னம்மா. கட்டினேப்பா எனக்கு நீ தான் பண்ணி ஆகணும். மாமனார் வர வீட்லயே இருக்கிறாம்பல்த. அவன் பேங்க்ல சொல்லனா செல் எடுத்து அது வச்சு இது வச்சு ரொம்ப தொல்லை கொடுக்குறானா? என்னடா நீ இப்படி போய் மாட்டிக்கின? மாப்பிள்ளை புஷ்பா படத்தை ஊ சொல்றேன் மாமா வச்சு கொடு. ஊ சொல்றேன் மாமாவா? அது பண்ணி எது கேக்குறீங்க? அது பயங்கரமா டான்ஸ் ஆடுவாங்க மாப்பிள்ளை. யோ என்ன வயசாகுது உனக்கு? என்ன பாட்டு கடுங்குற நீ? நான் என் மாப்பிள்ளை தான் கேட்டுக்கிறேன், உன் வேலையை பாரு. ஏண்டா பாயா போன குடும்பத்துல வந்து மாட்டிக்கினாடா பாவி. இங்க பாரு, என் பொண்ணை கூப்பிட்டா நடக்கிற கதையே வேற. வேலையை பார்த்துட்டு போடா. என்னடா இப்படி பேசுறான்? ஏய் போய் சொல்லிட்டு உட்காந்துக்கிற மாப்பிள்ள வீட்டுல போடா. மாப்பிள்ளை கண்ட உள்ள திட்டுறா மாப்பிள்ளை, நீ சொல்லு மாப்பிள்ளை. மானம் கட்டுவன இவனும் கட்டும் லக்க கட்டுவன. நீ சொல்லு மாப்பிள்ளை, நான் வெக்கப்பட மாட்டேன். புஷ்பா படத்துல பாட்டு வச்சு கொடு. புஷ்பா பாட்டுன்னு கேட்டு இருக்கிறானா? உங்க அப்பா உங்க அம்மா எங்கடா? கடி போயிருக்காங்கண்ணா. இவ்வளவு அக்கப்போர் பண்ணுங்களா? உங்க அப்பா உங்க அம்மா கேட்கலையா? எங்க என் பொண்டாட்டி சும்மா விடுறாளா? மாப்பிள்ளை குடும்பம் வச்சுட்டு வெளியே பேசக்கூடாது, இது வச்சு கொடு. மாப்பிள்ளைய சொல்லு. ஐயோ போனு. இப்பதான் கரெக்டான வேலை பார்த்தேன். ஐயோ போன் வந்து போச்சே. ஆனாவளியே மகளே மாப்பிள்ளை என்ன இது? ஐயோ நீ துணி கொடுக்குதா? ஒத்துக்கே என் செல்லு. அவனை இப்ப எப்படா புஷ்பா பாட்டு கேப்பா? உம்மான்னு சுந்தரி, சுந்தரி என்னப்பா ஏப்பா கத்தில இருக்கற? உன் புருஷன் பண்ணதை பாரு, அவன் போனை ஒத்துட்டான். ஐயோ என்ன பண்ணி வச்சுக்கிற? சும்மா போட்டேன் ஒஞ்சு போயிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன்? சும்மா போட்டுருக்கு. அது என்ன டப்பே போனையா? 15,000 போனையாது. இன்னும் ஒரு நிமிஷம் கூட வீட்டுல இருக்க வேணாம், நம்ம வாமா நம்ம வீட்டுக்கு போலாம். கரெக்ட், சரியான முடிவு எடுத்துக்கிற. முதல்ல கிளம்புங்க, அப்புறம் பொண்ணா. இவன் சொல்லி குத்தவன் இப்படி பண்ணான். அடுத்த வீட்டுல எல்லாம் நடக்கும் பார்த்துட்டு கிளம்ப முடியல இருக்க நீ. பாவா அந்த பச்சை புள்ளிய கல்யாணம் பண்ணி அவன் வாய்க்க நாசம் அடிக்கிறியா? அதோட வா. ஏய் இப்பதான் சொல்லிட்டு இருக்கியா கண்ணோண்டலாம்? வேணாமா, இவங்க சங்கத்துமே வேணாம், நம்ம வீட்டுக்கு போயிடலாம். எங்க பாக்குது உனக்கு கூட? இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும் அவசியம் இல்ல, போடா. போ இரு, அவசரப்படாத. செல்லு போச்சு, நான் எப்படி புஷ்பா பாட்டு கேக்குறது? நீ பாருப்பா, செல்லு ரெடி பண்ணிக்கலாம் கம்முனு. அப்ப ரெடி பண்ணி தர சொல்லு. அதை வாங்கிட்டு போய் ஒழுங்கா ரெடி பண்ணி கொடு. என்னால முடியாது. என்ன உடைச்சது இல்லாம முடியாது. ஐயோ என் புள்ள எப்படி அடிக்கிற பாரு ராசிச்சு. வந்துருச்சுங்க உன் புள்ள எப்படி எங்க அப்பா செல்ல உடைச்சு வச்சிருக்கான் பாரு. அவர் எப்படி புஷ்பா பாட்டு பாப்பாரு. ஏய் அப்பதான் ஓடிப்பா, நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தல, இந்த ஆளு ஏன் கூட்டிட்டு வந்த? ஏன் எங்க அப்பா வந்தாலே தப்ப? இந்த அளவுல அப்பா அம்மா நீங்க 2 பேரும் இங்க தான் இருக்கீங்க. என்ன பேசிக்கிறீங்க? நானும் பாக்குறேன். இது ஏன் வீடு? டேய் மண்டியா, உங்களுக்கு என்ன வேலை? எங்க அப்பாவே கையோங்கறியா? கையோட முடிச்சிருவான். கைய முடிச்சிடுயா? எங்க முறி பாக்கல? கையில முறி எப்படி முறிக்கிறது நானும் பாக்குறேன். நான் பாத்தீங்கன்னா இருப்பேன். இதெல்லாம் வேலைக்கு ஆகுது, கை கொடுமா. யோ நயா பொண்ணு கட்டியாந்துக்கிறீங்க, சரியான பூத்த கட்டியாந்துக்கிறீங்க. யார புதன்றா? அப்படியே விழுந்துக்கிறோம். அம்மா கொஞ்சம் இறக்குமா, உன் பேச்சுக்கு வர மாட்டோமா? அவ்வளவு தெரிஞ்சுக்கோ. நீ கட்டுந்து பொண்ணு இல்லடா, பூதண்டா. இப்போ நாம பண்றது ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்கு தேவை, வந்துட்டு ஓடிடலாம். ஆமாண்டா மகனே, உயிர் ஓணுமா வேணாவா? நம்ம பயமுத்துறா. பாருங்கப்பா, பொண்ணு நல்ல பொண்ணு, குடும்பஸ்தி. அது என்ன சொல்றாரு பிரகாரம் கேளுங்க. ஏம்மா இந்த வீட்டையும் நீயே வச்சுக்கோ, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதையும் நீயே வச்சுக்கோ. இது வேலைக்கு ஆகாது, நாங்க போயிடுறோம். என்னது போயிடுறீங்களா? அப்ப என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்ததா? வேணாம், அதுக்கு தான் என் வீட குத்துறேன்னு. இங்க பாருமா, அவங்க வீடியோ குத்துட்டா ஊர் விட்டே போயிடறாங்களாம். என்ன சொல்றேன்? அவன் தானே என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தான். அப்ப எனக்கு வீட்டுக்காரு பக்கத்து வீடு எந்த தாமா? இந்த ஊட முட்டை 2 வீடு ஒரே வீடு ஆச்சா, நல்லா தானே இருக்கான். எப்பா என்னப்பா சொல்ற? அவர் சொல்றது கரெக்டா தான் இருக்குது. இதுக்கு மேல அவர் மாப்பிள்ளை கூப்பிட்டா கூப்பிடு. ஆனா வம்பு பண்ணா இதே கைதான். நான் வம்பு பண்ண மாட்டேமா, வெளியே உட்காந்துக்கிறேன், பட்டுட்டேன். டேய் வந்துடுற, போயிடலாம், அந்த ஊர் விட்டே போயிடலாம். வாயா மாப்பிள்ளை, இனிமே நீதான் மாப்பிள்ளை ரெடி பண்ணி கொடு. மாப்பிள்ளை நான் ரெடி பண்ணமா?
நீ தானே மாப்பிள்ள, அப்ப நீ தான் ரெடி பண்ணி கொடுக்கணும். ஐயோ இவங்க வேற ரூட்ல வராங்க. போ சட்டு பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டு ஒரு 4 கிலோ ஆட்டுக்கறி வேண்டு வா. 4 கிலோ ஆட்டுக்கறியா? மாப்பிள்ள எனக்கு கோழி கால் வேணும் மாப்பிள்ள. போ அவருக்கு கோழி காலும் கோழி தலை நிறைய பிடிக்கும், அதையும் வாங்கிக்க. கோழி தலை எனக்கு உயிர் மாப்பிள்ள. ஐயோ வாடா சொட்ட மாட்டியா? ஆட்டுக்கறி நல்லா சுக்கா வறுத்துங்க வேண்டியதான். அவன் தான் இது வாங்கி தரல, இவனை ஏமாத்தி வாங்கி தின்ற வேண்டியதான்.